ஹலோ, ஹாய். நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, சோயா பொரியல். ஸோ நமக்கு என்னங்க, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இருந்துச்சுன்னா என்ன வேணால் செய்யலாம். அதே மாதிரி தான் நானும் என் சமையலை இதை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ எப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் போட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நான் என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வேணும்னா சிக்கன் மசாலா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா ஆட் பண்ணக்கப்புறமா சோயா நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா பெரிய சோயாவும் சின்ன சோயாவும் 2 ஈக்குவலாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டு நல்லா நம்ம கலக்கி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பொரியல் ரெடி. பை.